ஹாய் நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது சிவகங்கை மாவட்டம் பிரான்மலைதான். இந்த மலையின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், மலை உச்சியில் அதாவது 2500 அடியில் மேல் ஷேக் அப்துல்லா என்னும் இறைநேசரின் தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவுக்கு செல்லும் வழியில் மன்னர் காலத்தில் உபயோகிக்கப்பட்ட பீரங்கியோட ஒரு பகுதியும் இங்கு உள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த மலைக்கு மேல் ஏறுவதற்கு நல்ல மன வலிமையும் உறுதியும் வேண்டும். ஏனென்றால் மிக கடுமையான படிக்கட்டுகளை கொண்டுள்ளது. எனவே வயதானவர்கள், பெண்கள், ரொம்ப இரத்த உதிரிப்போக்கு உள்ள பெண்கள் மலை ஏறுவதை தவிர்க்கவும். செல்லும் வழிகளில் தண்ணீர் மற்றும் உணவு வசதிகள் ஏதும் இல்லை, கடைகள் இல்லை. எனவே செல்லும் முன்பாகவே அவற்றை தயார் செய்து கொண்டு செல்வது சிறந்தது. இடையில் சில ஜூஸ் கடைகள் உள்ளன. அவற்றில் தண்ணீர் பாட்டில்கள் 1 லிட்டர் 50, ஜூஸுகள் 40 வீதம் விற்கிறார்கள். எனவே விலைகள் அதிகமாக இருப்பதால் நீங்கள் கையில் இவற்றை எடுத்து செல்வது சிறந்தது. நீங்கள் கையில் எடுத்து செல்லும் முன்பு ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். செல்லும் வழிகள் அதிகமாக குரங்கு சேட்டைகள் இருக்கிறது. எனவே கையில் பிளாஸ்டிக் பொருட்களில் தீனி பண்டங்கள், உணவுப் பொட்டல்களை எடுத்து செல்வதை தவிர்க்கவும். அதாவது அவற்றின் கண்களில் படாதவாறு எடுத்து செல்வது சிறந்தது. ஏனென்றால் பின்னடையாக அவற்றை பிடுங்கி விடுகின்றன. அதாவது இந்த தர்காவிட சிறப்பு என்னவென்றால், நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நடக்கும் என்று இங்குள்ள பெரியவர்கள் சொல்கிறார்கள். எனவே நீங்களும் ஒரு முறை இங்கே இவர்களை தரிசித்து செல்ல அன்புடன் இறைத்தமிழ் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இனியதோர் தருணத்தில் சந்திக்க காத்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜஃபருல்லா டிவிஐ. மறக்காமல் எமது இறைத்தமிழ் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்து கீழே உள்ள ஐக்கான் பட்டனை அழுத்தி எமது இனிய வீடியோக்களை தொடர்ந்து கண்டு களித்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மலைக்கு செல்வதற்கு பேருந்துகளும் வசதிகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி மற்றும் மதுரை, குறிப்பாக பொன்னம்மாவருதி சென்றுவிட்டால் அங்கிருந்து அதிகமாக பேருந்துகள் இங்கு இருக்கின்றன. எனவே நீங்களும் ஒரு முறை இந்த தர்காவுக்கு சென்று ஷேக் அப்துல்லாவின் நல்லாசியை பெற்று உங்கள் கோரிக்கைகளை அவரிடம் வைத்து வந்தால் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புவோமாக. மீண்டும் இனியதோர் தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.